பரஞ்சோதி உடம்பு சரியில்லாம போர்வையை போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிவபதி சொல்றாரு, நான் வெளியே கிளம்பலான்னு பார்த்தா இப்படி போத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க, போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க பரஞ்சோதிக்கு. பரஞ்சோதி காப்பி போட்டு எடுத்துட்டு வராங்க சிவபதிக்கு. சிவபதி அதை குடிச்சு பார்த்துட்டு பரஞ்சோதிய திட்டுறாங்க. ஏன் இப்படி காப்பி போட்டு எடுத்துட்டு வந்திருக்க, இந்தா டம்ளரை எடுத்துட்டு போ. பரஞ்சோதி எடுத்துட்டு போறாங்க. போற வழியில பரஞ்சோதி டம்ளரை கீழே போட்டுறாங்க. காப்பி கொட்டிடுது. சிவபதி சொல்றாரு பரஞ்சோதிய பார்த்து, ஒழுங்கா இங்க உட்காந்து இந்த காப்பிய தொடச்சிட்டு தான் போகணும். துடைக்கிறப்ப மயக்கம் போட்டு விழுகிறாங்க பரஞ்சோதி. அத்தி அத்தைன்னு சொல்லிக்கிட்டு ஓடியாராங்க. பரஞ்சோதிய தண்ணி தொளிச்சு எழுப்பி விடுறாங்க. பரஞ்சோதிய தோல் கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க சக்தி. சரி அத்தை, நீங்க படுத்து தூங்குங்க. நீங்க மாத்திரை சாப்பிட்றதுக்கு சூடா கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன் அத்தை. சரி சக்தி. சக்தி கிச்சனுக்கு போய் கஞ்சியை காய்ச்சி டம்ளர்ல எடுத்துட்டு வராங்க. பரஞ்சோதி அதை குடிக்கிறாங்க. மாத்திரையும் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு வாந்தி வருது. பரஞ்சோதிக்கு வாந்தியும் எடுக்கிறாங்க சக்தி கையில. சக்தி அதை வாஷ் பேஷன்ல ஊத்திட்டு கழுவுறாங்க கைய. இதை எல்லாத்தையும் பரஞ்சோதி பாக்குறாங்க. பரஞ்சோதிக்கு காலை அமுக்கி விடுறாங்க சக்தி. பரஞ்சோதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, சக்தி, உன்னை எவ்வளவோ நான் திட்டிருக்கேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியே, நான் எடுத்த வாந்திய உன் கையில பிடிச்சிட்டியே, நீ ரொம்ப நல்லவ சக்தி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.